السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعفوا عنهم واستغفر لهم وشاورهم في الأمر صدق الله العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم إنما أوتيتم علم الأولين والآخرين صدق الله العظيم صدق رسول النبي الكريم. எல்லா புகழும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அளவில்லா அன்பும் இணையில்லா கருணையும் ஈருலக இரட்சகராம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இம்மார்க்கத்தின் செவ்வையான தூண்களாகிய அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அழகுபெற பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் முன்னோர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிலவூட்டமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் மக்களிடத்தில் எவ்வாறு ஆலோசிக்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிந்த அறிவோடு நம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்கிறார்கள். இதைத்தான் பெரியவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம், உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒரு அறிவாளி என்பவன் தன் அறிவை கொண்டு எந்த முடிவும் செய்ய மாட்டான் என்பதாக பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நண்பர்களே, எல்லா விஷயத்திலும் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் நல்ல முறையில் நடக்க வேண்டுமா, உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டுமா என்று பார்த்தால் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். நண்பர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை விட அறிவாளி உலகத்தில் யார் இருக்கின்றார்கள், அவர்களை விட கல்வியுடையவர்கள் யார் இருக்கின்றார்கள். இன்னமா ஊத்தீத்தும் அலா இல்மின் அவ்வலீன வல் ஆஹிரீன். முன்பின் இடம் கடந்த காலத்துடைய வருங்காலத்துடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களே மக்களிடத்தில் மசூரா செய்கின்றார்கள். நண்பர்களே, அப்போ நம்ம அறிவாளி என்பவர் யாரை சொல்வோம், அறிஞர் என்பதை யாரை சொல்வோம், இவரை குறித்து இந்த துறையில் இது அறிஞராக இருக்க. உதாரணமாக ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த கணக்கில் இவர் அறிஞர், இந்த ஆங்கிலத்தில் இவர் அறிஞர் என்பதாக இவரை குறிப்பிட்டு சொல்வோம். ஆனால் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறையிலும் அவர்கள் அறிஞராக அறிவாளியாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியேப்பட்ட கடந்த கால இல்மையும் வருங்கால இல்மையும் கொடுக்கப்பட்டவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். உங்கள் காரியங்களை அவனிடத்தில் நீங்கள் உங்கள் காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மற்றவரிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினாலும் எந்த முடிவு எடுத்தாலும் எங்கே காரியத்தை நீங்கள் நகர்த்தினாலும் மக்களிடத்தில் உங்கள் தோழர்களுடன் நீங்கள் கலந்துரையாடுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் மசோரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள் என்பதாக இறைவன் அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். நண்பர்களே, எப்படியாப்பட்ட நபி அவர்கள், முன்பின் இல்மெல்லாம் கொடுக்கப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் மக்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள் என்று. ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள்? ஆலோசனை செய்வதில்லை. இவர் எடுக்கிறார், அவர் இந்த படிப்பை எடுக்கிறார்னு சொல்லிட்டு இவர் போய் எடுத்துடுறாரு. யார்? எங்கள் அண்ணன் இவர் எடுத்த, என் ஃப்ரெண்டு இப்போ இந்த படிப்பு எடுத்திருக்காரு, என் நண்பர் எங்கள் அண்ணன் இந்த படிப்பு எடுத்திருக்காரு என்பதாக சொல்லி எடுத்து விடுகின்றார்கள். அதை பார்த்து இந்த மனிதர் எடுத்து விடுகின்றார், கடைசியில் கஷ்டப்படுறார். அஜத்துக்கு ஃபோன் பண்ணி, அஜர்த்து இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டு எடுத்தார், அண்ணன் எடுத்தார் சொல்லி நான் இந்த கல்வி எடுத்துட்டேன், என்னால் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது துவா இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது எனக்காக துவா செய்யுங்க என்பதாக கஷ்டப்படுறாரு. காரணம் என்ன? அவர் ஆலோசனை செய்யலை. அந்த இடத்துல அவர் ஆலோசனை செய்திருந்தால் இந்த கஷ்டத்துக்கு வந்திருப்பாரா? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒமா மா ஹாபு மனிஸ்தஹாரா ஒமா நத்திம மனிஸ்தஷாரா. உங்களில் யார் மசூரா செய்கிறாரோ அவர்களுக்கு பின்னால் கை சேதப்பட மாட்டார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்றைய காலத்தில் மக்கள் எப்படி இருக்கின்றார்? மசூரா செய்வதில்லை. இவர் சொன்னால் நான் கேட்கணுமா, அவர் சொல்லுவார், நான் அவர் சொல்கிறத நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு
ஒரு மட்டமாக அவர்களை பார்த்து விட்டு அவர் ஆலோசனையை அவர்கள் எடுக்காமல் அவர்கள் சொல்லும் ஆலோசனை கேட்காமல் விட்டு விடுகின்றார்கள். கடைசியில் அவர்கள் கை சேதப்படக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்க்கை எப்படி கை சேதப்பட்டதாக ஆகிவிடுகின்றது நண்பர்களே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் எல்லாரிடம் அவர் தோழர்களிடம் மசூரா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் அறிந்த சம்பவம் தான். பத்ரில் 70 கைதிகள் பிடிபட்டு வருகின்றார்கள். பிடிபட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களெல்லாம் அழைத்து கேட்கிறார்கள், என்னவென்று, இவர்களை என்ன செய்வது? இந்த 70 கைதிகள் இருக்கின்றார்களே, இவர்களை எல்லாம் என்ன செய்யலாம் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்களெல்லாம் வெட்டிவிடலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேண்டாம், இவர்களுக்கு குறிப்பிட்ட காசை கொடுத்து தொகையை வாங்கி கொண்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள் நண்பர்களே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தம் தோழரிடத்திலும் உரையாடக்கூடிய ஆலோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே போன்றுதான் உஹது போர் நம்ம அறிந்த சம்பவம் தான். 3000 வீரர்கள், 3000 ஒட்டகைகள், 200 குதிரைகள் கொண்டு அபு சுஃபியான் அவரோட தலைமையில் ஒரு கூட்டம் வருகின்றது. எதற்காண்டி? பத்ரில் வந்து மக்காவின் பெரும் தலைவரெல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழி வாங்குவதற்காக அபு சுஃபியானோட தலைமையில் ஒரு படை மதீனாவை நோக்கி வருகின்றது. இதை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மக்கள் அவர்கள் தம் தோழர்களெல்லாம் அழைத்து மசூரா செய்கிறார்கள். அந்த இடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். இந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் வருகின்றார்கள், நாம் உள்ளே இருந்து தாக்கலாமா இல்லை மதீனாவுக்கு வெளியே போய் சென்று தாக்கலாமா என்பதாக கேட்கிறார்கள். அப்போது பெரும் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே இருந்து நாம் போர் செய்யலாம் ரசூலுல்லாஹ் என்பதாக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இளம் வயது சஹாபிகள் எல்லாம் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத அந்த இளம் வயது சஹாபாக்கள் எல்லாம் அந்த வீரத்தோட துடிப்பில் அவர்கள் எல்லாம், வேணா யா ரசூலுல்லாஹ், நாம் வெளியே சென்று போர் செய்வோம் என்பதாக சொல்கின்றார்கள். அதை கேட்ட ரசூலுல்லாஹ், சரி வாருங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள் என்பதாக சென்று அவர்கள் கவச உடையை அணிந்துவிட்டு வருகிறார்கள் நண்பர்களே. அப்போது சிறும் சஹாபாக்கள் தான், ரசூலுல்லாஹுடைய அந்தஸ்துக்கும் இவர் சிறியவர்கள் தான், கல்வியிலும் சிறியவர்கள் தான். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரோ அறிவுள்ளவர்கள், எவரோ கல்வி உடையவர்கள், அவர்கள் இந்த சிறு சஹாபாக்களுடைய சொல்லை கேட்டார்கள் நண்பர்களே. அப்போது நம்மளும் இந்த செயலை செய்தாலும் அதில் மஷூரா ஆலோசனை என்பதே மிக முக்கியமாக இருக்கின்றது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மசூரா செய்து விட்டீர்களா, பின்னால் உங்களுக்கு கை சேதமே இல்லை. எவர் ஒருவர் மசூரா செய்யவில்லையோ அவரோட வாழ்க்கை எவ்வாறு ஆகிவிடும், கை சேதப்பட்டதாக ஆகிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் நண்பர்களே. அப்போது எந்த வேலையாக இருந்தாலும், எந்த செயலை செய்தாலும் மசூரா என்பது நம் தாயிடத்திலோ இல்லது மற்ற நண்பர்களிடத்திலோ இல்லை பெரும் உலமாக்கள் இடத்திலே சென்று நம் செய்யும் செயலை இந்த மாதிரி நான் இவ்வாறு செய்ய போகின்றேன், இந்த இடத்துல கடை வைக்க போகிறேன் என்பதாக ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் நண்பர்களே. ஆக எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரசூல் சொல்றதுபடி எல்லா விஷயத்திலும் மக்களிடத்தில் கலந்துரையாடி ஆலோசனை செய்துவாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.